எங்க அவர் சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு, பெருந்துறை அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு. நீ பதில் சொல்லு. எல்லாம் வந்து ஒன்றுதான் கைத்துட்டார். சொல்லுப்பா. தங்கள் தொகுதியில் குப்பைகள் தேங்கியிருப்பதாக கூறிய அதிமுக எம்எல்ஏ கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார். குப்பைகளை எப்பொழுது அகற்றப்படும்? கிட்டத்தட்ட 55,000 கோடி ஈட்டி தருகிற திருப்பூர் மாநகர பகுதியில் குப்பையை எப்ப எடுக்கப்படும், அள்ளப்படுமான்னு கேட்க அதுதான் பல பகுதியில் தேங்கி கிட்டத்தட்ட 40,000 டன்னுக்கு அமைச்சர் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விஜயகுமாரை ரொம்ப நேரம் நான் தேடிட்டு இருக்கேன். நாங்கள் எந்த வேலை செய்யறதுக்காவது நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி நாங்கள் அந்த இடத்துல குப்பை கொட்டுறோம். 17 ஏக்கர் 20 ஏக்கர்னு சொல்லி அதுக்காக பணமும் அரசாங்கம் செலவு செய்ய தயாராக இருக்கிறது. அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனைப்படுறாங்க. சரி, அரசாங்கத்தில் இருக்கிற கல்குவாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க, நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க, இது எங்கள் தொகுதி, இங்கே வரக்கூடாதுன்றாங்க. மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அங்கே இருக்கார். சாமிநாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப நேரம் நீங்கள் அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம், இடம் மட்டும் பார்த்து கொடுங்கள். நான் நகரத்தை விட்டு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள். நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல, கோவையிலே குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதை திருப்பூரிலிருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க, ஏன் குப்பையை அள்ளுறேன்னு. நாங்கள் அள்ளுறோம், எங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் இடம் சொல்லுங்கள். எங்கே போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க. அவர் சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு, பெருந்துறை அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு. நீ பதில் சொல்லு. எல்லாம் வந்து ஒன்றுதான் கைத்துட்டார். சொல்லுப்பா. எனவே எனக்கு நகரத்தை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு. அது சென்னை, கோவை, மதுரை 3 இடங்களில் இப்போது நடைபெறுகிறது. அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.